ஹாய் வெல்கம் டு டிஎஸ் ஃபேஷன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேண்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பேண்ட்டை நீங்கள் கொஞ்சம் நல்ல ஃப்ளெக்சிபிள் ஃப்ளோயி ஃபேப்ரிக்கில் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு கிளாஸி லுக்கில் பக்காவான ஒரு பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே ரயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இந்த பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கணும் அண்ட் 4 ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீட்டாக அயன் பண்ணிட்டேன் அண்ட் 4 ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஓகே, கீழே உள்ள லேயர் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா மேலே உள்ளதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பேன். ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணுறதா இருந்தால் ஓகே, நீங்கள் ஒன்றா மடித்து கட் பண்ணுறீங்கன்னா மேலே உள்ள ஃபேப்ரிக்கை விட கீழே உள்ள ஃபேப்ரிக் ஒரு 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். டன். 2 to 2.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதில் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, அப்பர் லேயரில் மேலே உள்ள லேயரில் ஃபேப்ரிக் இருக்குல்ல, நம்ம அதில் ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்ல, அதில் இல்லை. ஓகே, ஏன்னா ஃபேப்ரிக் எனக்கு ஈவனாக இல்லை. ஸோ இப்போது சென்டர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். மினிமம் ஒரு 2.5 to மேக்ஸிமம் ஒரு 5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம உள்ளே தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 5 இன்ச்சஸ் சென்டர்லேருந்து உள் பக்கமாக ஒரு மார்க் கொடுக்குறேன். ஓகே, இதிலேருந்து நம்ம ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 2 மார்க் பண்ணணும். நமக்கு வந்து ஹிப் ரவுண்ட் பாடியிலேருந்து எடுத்துருப்போம்ல, ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிப், அதை 4ஆல் டிவைட் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹிப் ரவுண்ட் 44 டிவைடட் பை 4 பண்ணும்போது எனக்கு 11 இன்ச்சஸ் வரும். நான் 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் 1/2 இன்ச் ஆர் 3/4 இன்ச் நம்ம வந்து லூசிங்காக கொடுத்துக்கலாம். அதிகமாக கொடுக்க வேண்டாம். 1/2 இன்ச் கரெக்டாக இருக்கும். 3/4 இன்ச் வேணுங்கிறவங்க 3/4 இன்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, டன். இப்போ நம்ம கிராச் டெப்த் மார்க் பண்ணணும். கிராச்சோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 4 என்ன மார்க் பண்ணுமோ அதை அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த லைனில் மார்க் பண்ணதை அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3/4 இன்ச் ஈஸோட மார்க் பண்ணுறீங்கனாலும் ஓகே, இல்லை ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 4 மார்க் பண்ணுறீங்கனாலும் ஓகே. 11 இன்ச்சஸ் எனக்கு வரும். அந்த 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது இதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். கிராச் டெப்த் பாயிண்ட்லேருந்து வெளியே பக்கமாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது நான் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்மளோட ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 4 அதை மார்க் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து கிராச் டெப்த் மார்க் பண்ணியிருக்கோம். சேம் ஹிப் லைனில் என்ன மார்க் பண்ணுமோ அது அப்படியே அண்ட் வெளிப்பக்கமாக ஒரு லைன் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைனில் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணுறோம். 2.5 இன்ச்சுங்கிறது வந்து மீடியம் சைஸஸில் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ஸ்மால் சைஸஸில் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 இன்ச் ப்ளஸ் சைஸஸில் இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பேண்ட் லென்த் மார்க் பண்ணணும். நம்ம மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம்ல, அதில் டேப் வச்சுக்கோங்க. அந்த லைன்லேருந்து கீழே நம்மளுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணுறேன்னா க்ராஸாக மார்க் பண்ணுறேன். எனக்கு இங்கே இருக்கிற ஃபேப்ரிக் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் அப்படியே டேப்பை க்ராஸாக வச்சுட்டு ஒரு மார்க் கொடுக்குறேன். ஓகே, இதுக்கு தான் நம்ம 5 இன்ச் உள்ள தள்ளி வச்சுருந்தோம். ஓகே, இது கொஞ்சம் நல்லா ஃப்ளாட்டாக வரும் இந்த பேண்ட்டு. க்ராஸாக கரெக்டாக அந்த 5 இன்ச் பாயிண்ட்டில் மேலே வச்சுட்டு பாட்டமில் க்ராஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாட்டமில் ஒரு 3 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைட் கர்வாக கொடுத்துக்கோங்க. ஓகே, 2.5 இன்ச் இல்லை 3 இன்ச் பாட்டம்லேருந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லைட் கர்வ் கொடுத்துட்டு சைட்லேயும் அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி ஒரு ஸ்லைட் கர்வ் கொடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், கிராச் பாயிண்ட்லேருந்து அப்படியே கீழே சைடாக மார்க் பண்ணிக்கணும். ஓகே, 2 சைடும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக கட் பண்ணும், வெளியே போகிற மாதிரி. இப்போது டேப்பை வச்சுக்கோங்க. அந்த கிராச் பாயிண்டில் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ணல, அந்த பாயிண்டில் டேப்பை வச்சுட்டு பாட்டமில் நம்ம போட்ட கர்வ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல டேப்பை வச்சுட்டு க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய ஸ்கேல் இருக்குன்னா நீங்கள் அந்த பெரிய ஸ்கேல் வச்சு கூட லைன் போட்டுக்கலாம். இப்போ கிராச் கர்வ் மார்க் பண்ணணும். இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல, இதிலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்மால் சைஸஸ்க்கு மீடியம் சைஸஸ்க்கு 1 இன்ச் ஓகேவாக இருக்கும். ப்ளஸ் சைஸஸ்க்கு ஒரு 1.25 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டுட்டு இப்போது சுற்றி 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். பாட்டமில் மட்டும் நமக்கு 1 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. பாட்டம் சைடு கிராச் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே மட்டும் நான் இன்னும் கட் பண்ணலை. ஏன்னா மேலே வந்து ஒரு பீஸ் கம்மியாகவும் ஒரு பீஸ் அதிகமாக வச்சுருக்கோம்ல, ஸோ அதை என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இது நம்மளோட டாப் லேயர். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கம்மியாக கட் பண்ணியிருக்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட். எனக்கு இங்கே ஈவனாக இல்லை, ஸோ நான் இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம போட்ட லைன்லேருந்து 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது பேக் பார்ட்டுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே என்ன பண்ணணுன்னா அந்த கிராச் லைன்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஆர் 2.5 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே 2 inches ஆர் 2.5 inches மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அப்படியே க்ராஸாக கொண்டு போய் அதை கனெக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க 1/2 inch சீம் அலவன்ஸோட. ஓகே, ஃப்ரண்ட்டில் நம்ம சீம் அலவன்ஸோட மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நான் லைனில் அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஓகே, டன். இது ஃப்ரண்ட் பார்ட், இது பேக் பார்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் தனியாக எடுத்துக்கலாம். ரைட் ஆன் ரைட் வச்சுட்டு க்ராச்சை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். க்ராச் பார்ட்டை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ரைட் ஆன் ரைட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும் வச்சு நம்ம ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஓகே, 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த 1/2 inchல ஒரு ஸ்டிச் க்ராச் கர்வ்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம இது மேலேயே இன்னொரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு க்ராச் அட்டாச் ஆகிருக்கும். இதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் ரைட் ஆன் ரைட் வச்சு க்ராச் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது பேக் பார்ட், இதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை ஓப்பன் பண்ணி வைக்கணும். நம்ம ரைட் ஆன் ரைட் வைக்கணும். ஓகே, 2 பீசஸையும் ரைட் ஆன் ரைட் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபேப்ரிக். ஏன்னா நம்ம பேக்கில் எக்ஸஸாக கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஹிப் பார்ட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் பேக்கில் எக்ஸஸ் கொடுத்துருக்கோம். நான் இப்போது ரைட் ஆன் ரைட் வச்சு சைடில் ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஓகே, 1/2 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா சுற்றி. ஸோ அந்த 1/2 inch சீம் அலவன்ஸில் சைடில் ஒரு ஸ்டிச், ரெண்டும் ஈவனாக இருக்கணும். டாப் பார்ட்டும் சரி பாட்டம்லேயும் சரி ரெண்டும் ஈவனாக இருக்கணும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இங்கே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். இதில் 2 ஸ்டிச் நீங்கள் கொடுத்து எடுத்துக்கலாம். 2 சைடும் நம்ம இந்த மாதிரி கொடுத்து எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த பேண்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஓகே, 2 சைட்ஸில் சைடில் 1/2 inch நம்ம ஸ்டிச் கொடுத்தாச்சு. இப்போ பேண்ட்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே ஓப்பனாக இருக்குது. நம்ம இது ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இதை ப்ராப்பராக அலைன் பண்ணணும். நம்ம க்ராச் ஸ்டிச்சஸ் வந்து ரெண்டுத்துலேயும் ஈவனாக இருக்கணும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லையும் ஈவனாக இருக்க மாதிரி ஒரு பின் கொடுத்துக்கோங்க. இது மூவ் ஆகிடக்கூடாது. ஓகே, மூவ் ஆகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், மூவ் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது வேர் பண்ணும்போது. ரெண்டுமே ஈவனாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணி பின் பண்ணிக்கலாம். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் நீங்கள் ஈவனாக அலைன் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம 1/2 inchல ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம எல்லா இடத்துலையுமே 1/2 inch தான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். பாட்டமில் மட்டும்தான் 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே 1/2 inchல ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த எண்டில் ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போங்க. இப்போ இங்கே வந்து ஃபேப்ரிக் எக்ஸஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கு ஒரு லேயர் இன்னொரு லேயரும் மேட்ச் ஆகலை, எக்ஸஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இழுத்துலாம் விட வேண்டாம், மடிச்சில் விட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். க்ராச் மட்டும் 2 ஸ்டிச்சும் லைனில் ஒரே லைனில் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேண்ட் வந்து ரெடி. பாட்டம் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பேண்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே பலாசோ பேண்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் இருக்கிறதே தான். நீங்கள் அதை பார்த்து வேஸ்ட் பேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேண்ட்டோட எண்டுக்கு இப்போ நான் வந்துட்டேன். ஓகே, இங்கேயும் நீங்கள் டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். க்ராச் கிட்ட மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் ஈஸியாக கிழிகிற பாட்டாக இருக்கும் பேண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ அங்கே மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பேண்ட்டு ரெடி. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பேண்ட்டை நீங்கள் போடும்போது கம்ஃபர்டபுளாக நல்லா கிளாஸி லுக்கோட சூப்பராக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கை பொறுத்து இருக்க அந்த பேண்ட் வந்து எப்படி எடுத்து காட்டும் அப்படிங்கிறது. வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேண்ட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம்.